எங்கள் சாமி ரயிலடிச்சு மகாராணி வருதுன்னா வெளியத்துக்காரங்க அவ்வளோ என்ட்ரி ஏரியா ஃபுல்லாகவே வெளியில தான் நிற்கும். எங்கள் சாமி வர்ற வரைக்கும் வெளியில் நிற்பாங்க இவங்கள தர்ஷன் பார்க்கறதுக்கோசரம். ஆனால் இன்றைக்கி லட்சக்கணக்கில் எங்கள் சாமி வந்து நைட்டு பகல் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பெருமை எங்களுக்கு இருக்குது. எங்கள் அம்மா இப்படிலாம் பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க. நாங்கள் எங்களை துர்காதேவின்னு சொல்லி எங்கள் அம்மான்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. பவனி வரா மாரியாத்தா அவனி எல்லாம் திரண்டு வரும் ரூபம் கணக்கா. அந்த கருப்பு சாமி மற்ற அம்மன் அதை துர்கா வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாரும் ஒரு 7 பேர் ஆடுறாங்க. அதில் வந்து கருப்பு சாமி ரொம்ப நல்லா ஆடுறாரு. ஏரி மாரியாத்தா உலகம் வாழ எழுந்து வரா மாரியாத்தா. பவனி வரா மாரியாத்தா அவனி எல்லாம் திரண்டு வரும் ரூபம் கணக்கா. என்னோட பேர் சௌபாக்கியமணி. நாங்கள் மும்பையிலே இருக்கோம். போட்டாட் ரோடு நாங்கள் இருக்கிற இடம். தாருகானா ரே ரோடு. ஒரு 5000 தமிழ்காரங்க இருக்கோம். நாங்கள் இங்கே எல்லாம் தமிழ் ஆளுங்க தான். பூராமே எங்களுக்கு வந்து இதுதான் தாய்நாடு மாதிரி, ஒரு 2வது தமிழ்நாடு மாதிரி தான் நாங்கள் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு வயசுலேருந்து அந்த துர்கா மாதாவுக்கு சந்தோஷி மாதாவுக்கு பிள்ளைங்களை கூட நாங்களும் ஒத்து உழைச்சி பிள்ளைங்க விளையாட்டு பிள்ளைங்க அதுங்கெல்லாம் இப்படி பிள்ளைங்க வச்சுக்கிட்டு இருந்தேன். நாங்கள் அது விளையாட்டு மணியாக வச்சாங்க. அது இன்றைக்கி உயர்ந்து நிற்கிதுனாக்கா அவங்களோட உழைப்பும் அவங்களோட திறமையும் இன்றைக்கி இந்த அளவுக்கு அம்மா உயர்ந்து நிற்கிறா இந்த இடத்துல. தேவகணம் உடன் கிளம்பி வர நாகமூடி ராசன் வந்து குடை பிடிச்சி வர மலர்ந்த பூக்குழிய. நாங்க இவ்வளவு வயசாயிடுச்சு, எங்களுக்கு 35 வருஷம் ஆகுது இதை வச்சு. இது வரைக்கும் இதோட உயர்ந்து தான் நிக்கிறாங்க அம்மா. இன்னும் தாழ்வே கிடையாது. இவ்வளவு மக்கள் நைட்டும் பகலுமா வராங்க. எங்களால தூங்க கூட முடியல. அவ்வளோ மக்கள் ரயிரோடு மகாராணி பார்க்கறதுக்காக. மகாராணினாலும் மகாராணி இந்த இடத்துல ஒரு மகாராணியாக உட்காந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்த மகாராணி கூட்டத்தை பார்க்கவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு தேரு திருவா மாதிரி. பவனி வரா மாரியம்மா பவனி வராளாம் படவேட்டு படைக்கலனை எடுத்து வராளாம். வணக்கம், என் பேர் கல்பனா கணேஷ்குமார். நாங்கள் மும்பையில் இருக்கிறோம். மும்பை ரயிரோடு ஏரியாவில் இருக்கிறோம். இது எங்களோட சாமி. இது 35 வருஷமாக ஆயிடுச்சு ஸ்டார்டிங். இது எங்களுக்கு 10 நாள் திருவிழா மாதிரி. இது எங்களுக்கு எங்கள் அம்மா வந்து உக்காந்தா. இந்த வருஷம் ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துருக்கு எங்களுக்கு. போன வருஷம் கோழி மேலே வந்து உக்காந்தாங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு. இன்றைக்கி நிறைய ஜனங்க லட்சக்கணக்கில் வந்து எங்கள் சாமி வந்து பார்க்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஏரியாவில் பகுதியில் நிறைய சாமிலாம் இருக்குது. எல்லா சாமியும் பேர் வாங்குது. 10 நாள் விரதம் நாங்கள் லேடிஸ் எல்லாம் ஜென்ஸுங்க எல்லாமே எடுப்போம். எங்கள் வீட்டில் நிறையா, எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெருசு. அதனால் இந்த சாமி சேவையை நாங்களே செஞ்சுக்குவோம். எங்கள் பசங்களே இருக்கிறாங்க. எங்கள் மாமா, எங்கள் ஜனங்க, எங்கள் பசங்க, எங்கள் அண்ணனுங்க, எங்கள் சித்தப்பா, பெரியப்பா எல்லோரும் இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கள் சொந்த இதில் செஞ்சது. நாங்கள் இந்த அம்மாவுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த சக்தி மகிமை வந்து எங்களால் சொல்ல முடியல. அந்த 10 நாள் அவங்க வர்றாங்கன்னா அந்த 10 நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு பரபரப்பாயிரும். அம்மா வராங்க, எங்களுக்கு ரொம்ப பெரிய திருவிழா மாதிரி இருக்கும். எங்களால் சொல்ல முடியாது. அது நாங்கள் 10 நாளைக்கு சாப்பாடு இல்லாத நாங்கள் விரதம் எடுப்போம். அந்த அம்மாக்காக கட்டு உட்கார வைப்போம். அதுதான் அந்த அம்மா.
இவங்க காலடியிலே நாங்கள் உட்கார வச்சுட்டு இவங்களுக்காக நாங்கள் 10 நாள் விரதம் எடுப்போம். 10 நாள் விரதம் இவங்களுக்கு வர்ற அன்னைக்கும் அமோகமாக வருவாங்க, போகிற அன்னைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ ஒரு திருவிழா மாதிரி நாங்கள் அவங்கள அழைச்சிட்டு போவோம். அவ்வளோ சந்தோஷமாக அழைச்சிட்டு போவோம். எங்கள் சாமி ரயிலடிச்சி மகாராணி வருதுன்னா வெளியத்துக்காரங்க அவ்வளோ என்ட்ரி ஏரியா ஃபுல்லாகவே வெளியில தான் நிற்கும். எங்கள் சாமி வர வரைக்கும் வெளியில் நிற்பாங்க இவங்கள தர்ஷன் பார்க்கறதுக்கோசரம். ஆனால் இன்றைக்கி லட்சக்கணக்கில் எங்கள் சாமி வந்து நைட்டு பகல் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பெருமை எங்களுக்கு இருக்குது. சந்தோஷமாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு எங்கள் அம்மா எங்களை இது மாதிரி இந்த பேர் வாங்கிக்கிட்டு எங்கள் அம்மா இவ்வளோ சுற்றியும் வந்து உட்காருவாங்க நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஒரு நிமிஷமாக நாங்கள் யோசிக்கிறோம்னா எங்கள் அம்மாவுக்கு அடுத்த வாட்டி நாங்கள் என்ன பண்ணலாம், எங்கள் அம்மாவுக்கு இன்னும் எவ்வளோ பெருசாக பண்ணணும், இன்னும் எவ்வளோ பெருசாக ஆக்குவாங்க, இன்னும் எங்கள் அம்மா எந்த ரேஞ்சுக்கு ஆகணும், இதெல்லாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னும் பெருசாகணும். எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் அவங்க சக்தி எல்லாத்தையும் காட்டணும், எல்லாத்துக்கும் நல்ல வழி காட்டணும். அவங்கள நம்பி வரவங்க எங்கள் அம்மா கைவிட மாட்டாங்க. அது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் அனுபவிக்கிறோம். அதனால எங்கள் அம்மா நாங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சா எங்கள் அம்மா அது எங்களுக்கு உடனே நிறைவேற்றுவாங்க. இந்த மும்பையிலே நவராத்திரினா அது எப்படின்னு நாங்கள் வெளியில் பார்த்துருக்குறோம். ஆனால் எங்களுக்கு நம்ம தமிழ்காரங்க அவங்க செய்கிறது நாங்கள் செய்கிறோம். இருந்தாலும் நம்ம வந்து காலையில் படியில் போடுறது, நைட்டு பூஜை இருக்கிறது, நைட்டில் அன்னதானம் போடுவோம். 10 நாளைக்கு 10 அன்னதானம் இருக்கும் எங்களுக்கு. அப்புறம் சாமிக்குன்னு பண்டாரம் வைப்போம். ஒரு நாளைக்கு அஷ்டமி அன்னைக்கு வைப்போம். அது வந்து ரொம்ப பெருசாக செய்வோம். நாங்கள் ரொம்ப வெளி தாள் விஐபிங்கெலாம் எங்கள் சாமிக்கு வந்து பார்ப்பாங்க. இந்த நவராத்திரின்றது வந்து நான் வந்து இந்த ஓம் சக்தி மித்தர் மண்டலில் வந்து அத்தியட்சாவாக இருக்கிறேன். என்னோடய பேர் வந்து கருணாநிதி. நான் வந்து 60 வருஷம் ஆகி போச்சு. நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து 60 வருஷமாக இது வந்து ஆரம்பிச்சது சின்ன குழந்தையாக நாங்கள் இருக்கும்போது ஆரம்பிச்சது. அதுக்கு அந்தாண்ட இதை டெவலப் ஆகி இந்த அளவுக்கு இது வருதுன்னா உண்மையிலுமே அது பெரிய விஷயமா இருக்குது. இது எப்படி ஆனதுன்னு எங்களுக்கே தெரியல. ஆனால் அந்த ரயிரோட்டுக்கா மகாராணின்ற பேர் வந்து அது அவங்கள தான் கொடுத்தாங்க. ஆனால் மக்கள் எங்கெங்கேருந்துலாம் வராங்க. இது வந்த உடனே எங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே நேரத்தில் வந்து எங்கள் கூட இருக்கிறவங்க வந்து எங்கள் டீமு, எங்கள் பாலுன்றவர் வந்து அவர் ரொம்ப ஒரு அதிர்ஷ்ட பெற்றவர். அவர் தான் எல்லாமே இருந்து செயல்படுத்துகிறாரு. அப்படி இருந்தும் நாங்கள் எல்லாம் கூட இருந்து எங்களோட சப்போர்ட் என்ன அந்த அம்மாவுக்கு செய்யணுமோ அதை அந்த மக்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அவ்வளோதான். இந்த சேலத்துலேருந்து வெளியூர்லேருந்து நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கருப்பு சாமி கொண்டுகிட்டு வரோம். அந்த கருப்பு சாமி மற்ற அம்மன் அதை துர்கா வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாரும் ஒரு 7 பேர் ஆடுறாங்க. அதில் வந்து கருப்பு சாமி ரொம்ப நல்லா ஆடுறாரு. அவரை பார்த்ததுமே எனக்கு எப்பயுமே ஒரு அபாரமாக என் மனசுலேருந்து ஒரு சாமி வர மாதிரி என்னை அந்த இடத்துல தூக்கிட்டாங்க. எங்கள் பக்ரி ஆட்டாவில் அவங்க ஆடும்போது எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்கிடுச்சு. கத்தி வச்சுக்கிட்டு சுருட்டை குடிச்சிக்கிட்டு அவர் என்ன வேஷம் போட்டு ஆடுறாரு பாரு, அந்த மாதிரி ஆடுறாரு. ரொம்ப நல்லா பெருமையாக இருக்குது. எல்லாருக்குமே சாமி வர மாதிரி ஆடுறாரு. அவனி எல்லாம் திரண்டு வரும் ரூபம் கணக்கா. அருகிலேறி மாறியாத்தா உலகம் வாழ எழுந்து வரா மாறியாத்தா. புதகனும் தேவகனும் உடன் கிளம்பி வர நாகமூடி ராசன் வந்து குடை பிடிச்சி வர மலர்ந்த பூக்குழி. இங்க இருக்கிறவங்க பூரா தமிழ்நாடு சவுத் இந்தியன்காரங்க இல்லை. இங்க இருக்கிறவங்களாம் இந்திக்காரங்க தான். அவங்க எல்லாம் வெளியில இருந்து வந்து இந்த சாமியை பார்க்கும்போதே அவங்க கண்ணுல தண்ணி, எங்க கண்ணுலயும் தண்ணி. சாமி பிரகாலமா வந்துட்டு இருந்தது. வரும்போதே நாங்கள் ஒரு 10 ஹவர் இருக்கும். அது வந்து நாங்கள் போராடி தான் எடுத்துகிட்டு வந்தோம். உயரமாக இருக்குதுன்னு போராடி தான் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே இருக்கிறவங்களாம் இந்த சாமியை பெருமையாக தான் பேசுகிறாங்க. எப்படி நீங்கள் தமிழ்காரங்க இவ்வளோ இதாக கொண்டு வந்து இந்த சாமியை இவ்வளோ உயரமாக கொண்டு வரீங்க, இவ்வளோ அழகாக கொண்டு வரீங்களே அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க இந்திக்காரங்க இதை பிறகாலமாக கொண்டு வராங்க. பார்க்குறாங்க. அவங்களுக்கும் இது பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைவா இருக்குது. நல்லா கொண்டாந்து வைக்கிறாங்க. இது பேர் வாங்கிடுச்சு. பொம்பாயிலே பேர் வாங்கிடுச்சு. பவனி வரா மாரியம்மா பவனி வராளாம், படவேட்டு படைக்கலனை எடுத்து வரா.